Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. விஜய் மேடையில் ராகுல் காந்தி மாநாடு குறித்து பரவும் தகவல்கள், ரசிகர்களுக்கு விருந்தாகும் கோட் திரைப்படம். தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக இருக்கும் நடிகர் விஜய் வாரிசு, லியோ ஆகிய படங்களுக்கு பிறகு டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் இணைந்துள்ளார். இந்த படத்தில் மைக் மோகன், பிரபுதேவா, ஸ்னேகா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். அதேபோல் நடிகை த்ரிஷா, சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோர் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளனர். இந்த படத்தின் யுவன் பாடல்கள், சரியான விளம்பரப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பெரும் குறையாக உள்ளதாக சோசியல் மீடியாவில் பேசப்பட்டது. ஆனால் படக்குழு தரப்பில் கோட் திரைப்படம் அனைவரையும் மகிழ்விக்கும் வகையில் இருக்கும் என விளக்கம் அளிக்கப்பட்டது. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படம் இன்று உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகியுள்ளது. சிறப்பு காட்சிகளுடன் பல மாநிலங்களிலும் ரசிகர்கள் இந்த படத்திற்காக காத்திருந்தனர். இதனிடையே கோட் திரைப்படம் வெளியானதை முன்னிட்டு விஜய் ரசிகர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகளில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, நடிகர் விஜய் கட்சி தொடங்கியுள்ள நிலையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் விஜயை மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். ஒரு படத்துக்கு 200 முதல் 250 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கிக் கொண்டு இலவசமாக டிக்கெட் கொடுக்காமல் ஒரு டிக்கெட்டை 2000க்கு விற்பனை செய்பவர் தான் நாட்டை பாதுகாக்கப் போகிறாரா என கேள்வி எழுப்பினார். அதேபோல் இன்று வெளியான கோட் படத்தின் சிறப்பு காட்சிக்கு அதிக விலைக்கு டிக்கெட்கள் விற்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கிய விஜய் தங்களுடைய கட்சி கொடி, பாடல் அறிமுகம் என தன் அரசியல் பயணத்தில் வேகம் காட்டி வருகிறார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக நிர்ணயிக்கும் விஜய் இது தொடர்பாக பல்வேறு பகுதிகளில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மூலம் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் நீட்சியாக தவேக சார்பாக தனது முதல் கட்சி மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்த தீவிர பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தரப்பில் 21 கேள்விகளுக்கு விடையளிக்குமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கேள்விக்கான பதிலை தயாரித்துள்ளனர். இந்த நிலையில் விஜயின் கட்சி மாநாட்டிற்கு யாரெல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்படுவார்கள் என்னும் பேச்சுதான் கடந்த சில தினங்களாக முக்கியமான விவாதமாக மாறியுள்ளது. அதன்படி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இதில் பங்கேற்பார் என தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இது தவிர பல மாநில முதல்வர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. அதில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கேரள முதல்வர் பினராயி விஜயன் என பலருக்கும் அழைப்பு வழங்க திட்டமிட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள முக்கியமான கட்சிகளிலிருந்து பலர் தவேகாவில் சேர வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இதற்கிடையில் விஜய் மாநாடு குறித்து பல்வேறு தகவல்கள் கசிந்து வரும் நிலையில் அவை தற்போது வரை உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.